தண்ணி மோட்ரு ஓடுற மாதிரி மீட்ரு ஓடுதுங்க அநியாயத்துக்கு. பாவம் இந்த வீட்டில். வணக்கம், நான் தான் உங்கள் எலக்ட்ரிஷியன் ஜெயக்குமார், கடம்பத்தூர். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம வீடியோவை பார்த்துட்டு வேப்பமட்டிலேருந்து ஒரு கஸ்டமர் வந்து கரண்ட்டு பில் அதிகமாக வருது பிரதர், ஒரு 3 மாதமாக அதிகமாக வந்துனுக்குதுன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஃபோன் பண்ணார். நம்மளும் போய் செக் பண்ணோம். அந்த வீட்டில் ஒரு 3 பேஸ் ஒரு சிங்கிள் பேஸ் இருக்குது. நார்மலாக நம்ம செக் பண்ணுற மாதிரி நியூட்ரல் ஆம்ப்ஸ், ஃபேஸ் ஆம்ப்ஸ்லாம் செக் பண்ணிட்டோம். செக் பண்ணி பார்த்ததில் போஸ்ட்லேருந்து ஒரு லைன் வரல, அதாவது ஆறில் வந்து ஒரு லைன் வரல. இது கண்டிப்பாக எனக்கே இது எதனால் ஓடுதுன்னு என்னாலே உண்மையாக கண்டுபிடிக்க முடியல. உங்களுக்கு யாருன்னா தெரிஞ்சதுன்னா ஏன் இது போல் ஓடுதுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஆறுலேருந்து நம்மளுக்கு போஸ்ட்லேருந்து லைன் வரல. அதே போல் ஆறில் வந்து ஆம்ஸும் யூஸ் பண்ணலை. ஆனால் இந்த கிலோ வாட் தான் வந்து மீட்ரு ஓடுறதுக்கான ஒரு எப்படி சொல்கிறதுனா சக்கரம் மாதிரி. அந்த ஆறில் வந்து கிலோவாட் ஓடுது, ஆனால் வராத ஃபேஸில் கிலோவாட்டில் காட்டுது. ஒயில் எவ்வளோ கிலோவாட் யூஸ் பண்ணுறோம் அதே போல் ஆறில் காட்டுது. அதுக்கப்புறம் சரி என்ன பண்ணலான்னு யோசித்த போது லைன்மேனை கூப்பிட்டு ஒயரை பிரித்து அடிக்க சொன்னோம். அடிச்சுட்டு போனாங்க. அதே போல் ஆறில் வந்து ஃபேஸ் வந்துச்சு இப்போது. அப்புறம் என்ன ஆகுதுன்னா, இப்போ ஆறில் ஆம்ஸும் யூஸ் பண்ணலைன்னா கூட இப்போ எடுக்க மாட்டேங்குது. இது உண்மையாகவே எனக்கு தெரியல. ஆனால் நான் அந்த வீட்டில் கண்டுபிடிச்சிட்டு இது கிளியர் பண்ணேன். இதனால் என்ன ஆகும்னா, அவங்க வீட்டில் 5 யூனிட் யூஸ் பண்ணால் அது 6 யூனிட்டாக, அதாவது 10 யூனிட் மாதிரி காட்டும். அப்படியே டபுளாக காட்டும். 6 யூனிட் யூஸ் பண்ணால் 12ஆக காட்டும். அதுபோல் டபுளாக தான் அவங்க வீட்டில் காட்டியிருந்துருக்குது. இது இப்போ கண்டுபிடிச்சி கிளியர் பண்ணி கொடுத்தாச்சு. இதுமாரி வீடியோவை பார்க்க நம்ம கடம்பத்தூர் எலக்ட்ரிஷியன் ஜெயக்குமாரை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இது எதனால் ஓடுதுன்னு சொல்லிட்டு தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.